விடுறி. முடியாது. கூப்பிடு கூப்பிடு. சும்மா கூப்பிடு. பூபதி பாண்டியன் நடுங்கற மாதிரி நல்ல சத்தமோடு குரல் கூப்பிடு. பெரிய வீட்டு பூபதி பாண்டியா. பழைய கஞ்சி குடிச்ச மாதிரி கத்துற. இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. நான் கூப்பிடுறேன் பாருடா இப்ப. பெரிய வீட்டு பூபதி பாண்டியா. நான் கூப்பிடுறேன் பாரு தம்பி இப்ப. யாரும் கூப்பிட வேணாம், நானே கூப்பிடுறேன். கர்வம் பிடிச்ச திமிர் பிடிச்ச பூபதி பாண்டியா, நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் நிச்சயமா நடக்காது. நடக்க விட மாட்டேன். நான் திவ்யாவை காதலிக்கிறேன், திவ்யாவும் என்ன காதலிக்கிறா. இதுல குறுக்கா வர யாருக்குமே உரிமை கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் போது வேற எவனையும் திவ்யா கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். நேகமா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு நாங்க நினைக்கிறோம். ஏகே பாட்டி சொல்ற வந்திருக்காரோ. ஏய் அது என்னடி பாட்டி சொல்றா? டேய் வாடா இந்த பக்கம். டேய் உன்னை இப்பவே இங்கேயே சுட்டு பொசுக்கிடுவேன். ஆனா இந்த வீட்டு வாசல்ல ரத்தம் செத்த கூடாதுன்னு பாக்குறேன்டா. இந்த துப்பாக்கியில 2 தோட்டா ரெடியா இருக்கு. யாருக்குன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். ஒன்னு இவனுக்கு, இன்னொன்னு மச்சானுக்கு. அட முட்டை கருவாய் அவாய முறா. டேய் சித்து, ஒருவேளை நாளைக்கு நீ மக திவ்யா கழுத்துல தாலி கட்டினா இதுல ஒரு தோட்டா திவ்யாவுக்கு, இன்னொன்னு உனக்குடா. சாதிப்பான்னு பார்த்தா சாதிச்சிட்டானடா. எல்லா இடத்துலயும் நம்ம ஆட்கள் உஷாரா இருக்கணும். இடஞ்சலா யாராவது வந்து சில்லற பார்ட்டி எல்லாம் ஒதுங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. மறுபடியும் ஒரு 50 ரூபா தேவைப்படுது. என்னப்பா மந்திரவாதி தந்திரவாதி எவ்வளவு பேருக்கிட்ட நாங்க போராட வேண்டியது இருக்கு. நாளை காலையில தாலி கட்ட போறது உங்க மகன் தான். வேற எவன் வந்தாலும் விட மாட்டான். இந்த இத வச்சுக்கங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சுங்க. போயிட்டு வரங்க. ரொம்ப நல்லவரா இவரு, கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே. என்னது? கொடுத்துரு. வாங்கம்மா வாங்க, உள்ள போங்க. வாங்க வாங்க. டேய் அந்த சித்து பைய மாறு விஷயத்துல வந்தாலும் வருவான். எல்லாரும் உஷாரா இருக்கணும். வாங்க வாங்க. என்ன தூக்க 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 டிங் டாக் டாக் டிங் டாக் என்ன கறிட்டு இருக்க? இது சரவே இல்லையா பா. எனக்கு எது சரியில்லையே. நல்லா வாசி. நல்லா தூக்கு. அட மிருது மாதிரி வாசி பா. ஓய் வேலை பாருங்க. பாருங்க. இத ஊதியா. போடா அந்த பக்கம். என்னாச்சு? என்னடா? அப்பா கல்யாணம் முடிஞ்சோன்னே ஃபர்ஸ்ட் நைட் எங்க வைக்க போற? இப்பவே சொல்லு. சூப்பரா வச்சிருக்கடா. இங்க சொல்லு. நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பயங்கர இடி மின்னலோடு சோனு மழை பெய்ய பேய் பிசாசு ரத்த காட்டேரி எல்லாம் உன்னை சுத்தி நின்னு காவல் காக்க சுடுகாட்டுக்கு மத்தியில. பூளப்பா பூளப்பா, அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் நைட் இல்லப்பா, டெத் நைட் அப்பா. உங்கிட்ட போய் கேட்டேன் பாரு. அப்பப்பா அப்பா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சீக்கிரம் போடா. நிறுத்து வண்டியை, நிறுத்து வண்டியை, நிறுத்துங்க. நிறுத்து நிறுத்து. என்னையா என்னாச்சு? அந்த சித்தோட ஆளுங்க பள்ளத்தை தோண்டி ரோட பிளாக் பண்ணிட்டானுங்க. நம்ம வலது பக்கமா திரும்பி வேற வழியா தான் போனோம். அது ரொம்ப சுத்தலாச்சையா. இப்ப சுத்தலா பண்ணதாங்க நல்லது. என்னையா சொல்ற? யோசிக்காதீங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. நான் வழி காட்டுறேன். யோ எடியா வண்டியா. என்னக்கா நொன்னக்கா
என்னம்மா? எனக்கு இஷ்டம் இல்லம்மா. எங்க போறீங்க? நாங்க பாத்ரூம். ஆமா, மண்டபத்துல தான் பாத்ரூம் இருக்குல்ல? ஐயோ, வந்துட்டானுங்க. ஓடுடி, சீக்கிரம் ஓடுங்க. ஓடுங்க. வண்டி நிறுத்து, நிறுத்து, வண்டி நிறுத்து, நிறுத்து. என்னாச்சு? இறங்கி வா மச்சான். என்னடா கொடுவா? மச்சான், நம்ம தீவியா வரும்போது பூபதி ஆளுங்க புடிச்சிட்டாங்க. அப்புறம் இப்ப நம்ம லைன் கிளியர். என்னடா குழப்பற? புரிஞ்சுக்கியே. மச்சான், சித்தும் தீவேவும் இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னையா என்னாச்சு? இப்ப லைன் கிளியர், எந்த பிரச்சனையும் இல்லையா? நீங்க புறப்படலாம். அப்ப நீ வரலையா? நாங்க வந்தா இங்கே எவனது அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்துவான். எல்லாம் மங்களகரமா நடக்கும். டேய், இது இங்கிலீஷ்ல எப்பரா சொல்லுவாங்க? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். தொலைஞ்சான். வண்டி எடு. டேய், கலக்கிட்டுண்டா. டாய், உங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்காது. யாரு யாரு செஞ்ச துரோகம் இது? சொல்லு. சொல்லல எல்லாரையும் சுட்டு பொசுக்கிடுவேன். சொல்லுங்கடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. இப்ப நான் என்ன பதில் சொல்றது? என்ன பூபதி, என்னாச்சு? போச்சு தங்கராஜ், எல்லாமே போச்சு. அந்த சித்துவோட ஆளுங்க வந்து திவ்யாவை கடத்திட்டு போயிட்டானுங்க. ஐயோ அப்பா, அவனை சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. ஓடி போனவங்களை தேடி கண்டுபிடிச்சு சுட்டு பொசுக்கிட்டு வந்து உங்களை எல்லாம் கவனிக்கிறேன்டா. வா வா சொல்றேன். சீக்கிரம் இறங்குங்க. முகூர்த்த நேரம் முடிய போது. வாங்கல. அம்மா, மாப்பிள்ள நாமா, நான் முதல்ல போறேன். ஐயோ, இந்த ஆள் வேற வர்றான். முறப்படி முற மாப்பிள்ள வந்துட்டான். சீக்கிரம் பொண்ணை கூப்பிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. பொண்ணு இருந்தாதானே கூட்டு வர்றதுக்கு. அவளை யாரோ கடத்திட்டாங்க. அவ எங்க இருக்கான்னு இப்பவே மை போட்டு கண்டுபிடிச்சு அங்க போய் வச்சுக்கிற. எத்தனை கொலை விழுந்தாலும் சரிடா, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். வாங்கடா. அண்ணே, எதுக்காக இந்த வெட்டு குத்து எல்லாம்? நீங்க எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணாலே இருந்து என் பொண்ணு வாழ்க்கைய. திவ்யாவை கூட்டிட்டு போனது சித்து தான். 2 பேரும் காதலிச்சாங்க, இஷ்டப்பட்டு போயிட்டாங்க. 28 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு ஈஸ்வரிய இதே மாதிரி காதலிச்சு தானே நீங்களும் கூட்டிட்டு போனீங்க. எல்லாரையும் விட காதலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈஸ்வரி, நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. திவ்யா எனக்கு மட்டும் மக இல்ல, உனக்கும் தான். அவளை நிம்மதியா வாழ விடுங்க. மாமா, எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? நீங்க தான் ஆஞ்சநேயர் மாதிரி எங்களை காப்பாத்தணும். ஆமா அத்தை, இப்ப இந்த குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும். அப்ப ஏன் நிலைமை என்ன ஆகுறது? கண்ணா புருஷோத்தமா, நாம எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆபத்து சமயத்துல தாண்டா நாம யாருங்கிறத காட்டணும். புருஷோத்தமா, திவ்யாவை உன்னோட கூட பிறந்தவளா நினைச்சு அவளை காப்பாத்து. துப்பாக்கியும் கையுமா போயிருக்காரு, என்ன ஆகுமோ? முடியாது. ஒத்துக்க மாட்டேன். அப்பா, நான் என் மனசை மாத்திட்டேன். நானும் தாண்டா. அப்புறம் இங்க நிக்கிறேன். வா போய் திவ்யாவை காப்பாத்தலாம். ஓ சுளு சுளு குளு குளு சோமநாயகா சுவாகா.